ஹலோ காய்ஸ், ஒரு அவமானத்தினால தான் லாம்போர்கினி கார் உருவாகிச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாம்போர்கினியோட ஃபவுண்டர் ஃபெருசியோ பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் பிசினஸ் மேனா இருக்காரு. அவர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபெராரி காரை வாங்கி ஓட்டி பாக்குறாரு. அடிக்கடி கிளச் பிரச்சனைலாம் வருது. அதனால ஃபெராரியோட ஓனர் என்சோ கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு ஃபெருசியோ சொல்றாரு. அதுக்கு என்சோ ஃபெராரி என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு டிராக்டர் பிசினஸ் மேன் தான், உனக்கு இந்த காரை பத்தி ஒரு இளவும் தெரியாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வேர்ல்டுக்கு நீ தகுதியே இல்லாதவன் அப்படின்னு அவமானப்படுத்திடுறாரு. அந்த அவமானம் ஃபெருசியோ மனசுல எப்படி பரவுதுன்னா, அண்ணாமலை படத்துல தலைவர் சொல்லுவாரு, எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க, அது மாதிரி தீயா பரவுது. அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, ஃபெராரிக்கு போட்டியா ஃபெராரியோட நல்ல காரை நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த கோபம், அந்த உறுதியால பாத்தீங்கன்னா 1963ல ஆட்டோமொபைல் லாம்போர்கினி அவங்களோட 350 GD அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதை பார்த்து உலகமே அசந்து போயிருச்சு. இப்ப இந்த லாம்போர்கினி காரை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவா இருக்கு. லாம்போர்கினி அப்படின்னு சொன்னா ஸ்பீடு, ஸ்டைல், பவர் மட்டும் இல்ல, இது அவமானத்துக்கு பிறந்த எமோஷன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். உங்களுக்கு லாம்போர்கினி கார் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.